வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிகினர்ஸ்க்கான ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் தான் வந்துட்டு பேசிக் ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இயரிங் மேக்கிங், நெக்லஸ் மேக்கிங் அண்ட் ஃபிங்கரிங் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இயரிங் மேக்கிங். இது வந்துட்டு இயர் போஸ்ட். இது வந்துட்டு ஸ்டட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு கோல்டன் அண்ட் சில்வர் ரெண்டு கலர்லேயும் கிடைக்குது. நம்ம ஸ்டார்டிங் வாங்கும்போது நம்ம ஏதாவது ஒரு கலரில் வாங்கினா ஓகே தான். இது வந்துட்டு அதோட பேக் ஸ்டாப்பர். இதுவும் வந்துட்டு இது இந்த மாதிரி பிளெயினாகவும் கிடைக்குது, அப்புறம் கோல்டு வச்ச மாதிரியும் கிடைக்குது. அடுத்து வந்துட்டு இந்த ஹூக். இது எல்லா இயரிங்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். இது மூணும் வந்துட்டு இயரிங் மேக்கிங்கான திங்ஸ். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜம்ப் ரிங்ஸ். இந்த ஜம்ப் ரிங்ஸ் வந்துட்டு எல்லா கோல்ட் கலர், சில்வர், பிரான்ஸ் அந்த மாதிரி கலர்ஸில் நமக்கு கிடைக்குது. நம்ம எந்த கலர் வந்துட்டு இயர் போஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜம்ப் ரிங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்லஸோட பேக் ரோப். இந்த பேக் ரோப் வந்துட்டு ரெடிமேடாகவும் கிடைக்குது. நமக்கு நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம பிளாக் கலர் ரோப் இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் ஒரு கோல்டன் கலர் ரோப்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு நம்ம இதை செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. இதோட ரோப் மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. அதோட லிங்க்ஸை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இந்த ரோப்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இது வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது 20 ருபீஸ். இதை விட சிம்பிளாகவும் இருக்குது, 10 ருபீஸ்க்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதை விட கம்மியாகவும் அவைலபிளாக இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து வந்துட்டு இது வந்து ஹூக். இது வந்துட்டு சிம்பிள் நெக் பீசஸ் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து லாக், இந்த மாடல். இதுக்கு வந்துட்டு ஒரு ஜம்ப்ரிங் போட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பேக் செயின் இருக்குது. இது வந்துட்டு நம்ம நெக்லஸ் மாதிரி ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்துட்டு கோல்டு ஆர் சில்வர் நம்ம எது பேஸ் பண்ணி வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஹெட் பென். இது வந்துட்டு ஏதாவது பீட்ஸை வந்துட்டு இயரிங்காக பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இயரிங்காக ஒரு ட்ராப் மாதிரி ஏதாவது பீட்ஸை வந்துட்டு செய்கிறோம் கீழே தொங்குற மாதிரி அப்படின்னா வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த மாதிரி மேலே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், பால் மாதிரியும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் பீட்ஸ். இந்த சீட் பீட்ஸும் வந்துட்டு பேசிக்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு ஃபிங்கர் ரிங்கோட பேஸ். இது வந்துட்டு பல்காக வாங்கணும் அப்படின்னா 1, 2 ருபீஸ், 3 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பேஸ். நம்ம ஏதாவது ரிங்க்கு மேலே ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு ரிங் கிடச்சிடும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிரிம்ப் பீட்ஸ், அதாவது கியர் லாக்குன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கியர் ஒயர். இந்த ஒயரில் வந்துட்டு மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் போட்டுட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு லாக் ஆயிரும். இந்த கியர் ஒயர் வந்துட்டு 2-3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர். இது வந்துட்டு 24 கேஜ் ஒயர். இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வாங்கிட்டோம் அப்படின்னா நெக்லஸ்க்கெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்துட்டு கட்டர்ஸ். இது வந்துட்டு ப்ளையர், இது வந்து கட்டர். இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெட் பின் கட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ப்ளையர் வந்துட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திங்ஸ்க்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்ளூ பார்த்திங்கன்னா B7000 அப்படிங்கிற க்ளூ. இது வந்து நிறையா இருக்குது. 6000 இருக்குது, E6000, E8000 அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்துட்டு இது இயர் போஸ்ட் எல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்துட்டு பேசிக் ஜுவல்லரி மேக்கிங்க்கான மெட்டீரியல்ஸ். இப்போ ஜுவல்லரி மேக்கிங் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம ஜுவல்லரி செய்ய போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம ஜுவல்லரி செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து பீட்ஸோ கிறிஸ்டல்ஸோ இல்லை வந்துட்டு குந்தனோ அந்த மாதிரி என்ன நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜுவல்லரி வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு பட்டன் ஹவுசஸில் கிடைக்கும் அண்ட் ஆன்லைன்லேயும் வந்துட்டு இது அவைலபிளாக இருக்குது. இதோட ஆன்லைன் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்.
Thanks for watching this video. Bye.